அனைவருக்கும் வணக்கம். இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. காகத்தை வைத்து சகுனம் நல்லதா கெட்டதா என எவ்வாறு கணிப்பது என்பதை பார்ப்போமா? மனிதன் தன் அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவை காகம். நமது இறந்த முன்னோர்களின் அம்சமாக காகம் திகழ்கிறது. எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் விடுவது சிறப்பு என்று கூறுவார்கள். காகம் ஓயாது கரைந்திருந்தால் யாராவது விருந்தினர் நம் வீட்டிற்கு வரப்போவதாக அர்த்தம். காகம் செய்யும் சில செயல்களை கொண்டு அவை நல்லதா கெட்டதா என கூறுவதுண்டு. மேலும் காக்கை பாடினியார் என்னும் சங்ககால புலவர் காகம் ஏற்படுத்தும் நல்ல சகுனங்களை பாடியுள்ளார். பயணம் செய்யும் போது காகம் வலம் இருந்து இடம் போவது தன லாபம், அதாவது செல்வத்தை உண்டாக்கும். ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம், குடை, காலணி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு அகால மரணம் நேரிடலாம். அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தின் போது பலவிதமான லாபம் ஏற்படும். வாகனம், குடை, காலணி ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டால் பயணத்தின் போது உணவு பஞ்சம் இருக்காது. யாத்திரை ஏற்படும் போது காகம் எந்த பொருட்களை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தின் போது நமக்கு கிடைக்கும். உதாரணம், சிவப்பு நிற பொருளான தங்கம் வகையிலான லாபத்தையும், வெண்ணிற பொருள் வெள்ளி லாபத்தையும், பஞ்சு போன்ற பொருள் வஸ்திர லாபத்தையும் குறிக்கும். இவ்வாறு காரணமின்றி கரைந்து ஒலி எழுப்பும் காகம் பஞ்சம் வரப்போவதையும், காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையும், இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகம் அந்த பகுதிக்கு ஏதோ ஆபத்து நேரிடப் போகிறது என்பதையும் சகுனமாக அறிவிக்கும். காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம் கிடைக்கும். நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி.